வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், நான் மிக்ஸி வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அதில் நீங்கள் அதில் எல்லாமே செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இப்போ நான் எந்தெந்த பிளேட் போட்டால் எந்த மாதிரி காய் வெட்டலாம் அப்படின்றத இப்போ காட்டுறேன். ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்றதையும் காட்டுறேன். பாருங்கள், இந்த பிளேடு நான் போட்டிருக்கேன். இது இந்த நீட்டு வாக்கில் ரவுண்டு வாக்கில் கட் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு யூஸ் ஆகும். பாருங்க, இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி மெலிசாக வேணும், சாண்ட்விச் எல்லாம் செய்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அதே கேரட்டை பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நான் நல்லா தோல் சீவி, கேரட் தோல் சீவி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். இதை இப்படி ஒரு பெரிய பெரிய பீஸா கொஞ்சம் பேக் சைடும் கொஞ்சம் முன்னாடி சைடும் பாருங்க, இந்த மாதிரி நைஸா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பிளேடு நம்ம கழட்டிடலாம். கழட்டிட்டு அதே கேரட்டை திருவணும் அப்படின்னா இதில் திருவிக்கலாம். பாருங்கள், இது கேரட் திருவும். இந்த மாதிரி ஒரு 4-5 கேரட்டு கூட உள்ளே போட்டுடலாம். சின்னதாக இருந்தால், பெருசாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. இதை இப்படி அமுக்கிட்டு நம்ம இதை ஆன் பண்ண வேண்டியது. பாருங்கள், கேரட் இப்படி சூப்பராக திருவிடுச்சு. பாருங்கள், இந்த பீட்ரூட் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இது பொடியாக நறுக்கிறதுக்கு பதில் இதில் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஓடினாலே போதும். பாருங்கள், ஒரே மாதிரி கட் ஆகிருக்கும். பாருங்கள், சப்போஸ் நம்ம வெங்காயம் நீட்டு வாக்கில் வேணும் அப்படின்னா இந்த பிளேடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதை மூடிடுவோம். அடுத்து இதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை போட்டு பாருங்கள், இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 நிமிஷம் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குங்க. தயிர் பச்சடிக்கு, நம்ம பிரியாணிக்கு அதுக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு பொடியாக வெங்காயம் வேணும் அப்படின்னா மறுபடியும் இந்த பிளேடை போட்டுக்கோங்க. வெங்காயம் இது நல்லா இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா இந்த மாதிரி சுற்றிட்டு உடனே எடுத்துக்கோங்க. இன்னும் பொடியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சுற்றலாம். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம்லாம் வெட்டும் போது மிக்சியை இந்த பேக் சைடில் ஓட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், தயிர் பச்சடிக்கு பொடியாக வெட்டி பொரியலுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு, ஆம்லேட்டுக்கு அதெல்லாம் இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் அப்படின்னா ஒரு தக்காளியை 2ஆக போட்டிங்கன்னா கூட போதும். பாருங்கள், நம்ம மீன் குழம்பு, தக்காளி தொக்கு, தக்காளி சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி இதில் வெட்டிக்கலாம். இன்னும் ஒரு 2 சுற்றில் முன்னாடியே நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ சாத்துக்குடி ஜூஸுக்கு நம்ம இந்த பிளேடு இதில் எப்பவுமே இருக்கணும். இதை வச்சு தான் இது ஓடும். அது மேலே நம்ம இந்த சாத்துக்குடி புளியறது இதை வச்சுருவோம். பாருங்கள், சாத்துக்குடி ஜூஸு இப்போ புளியலாம். நல்லா ஆன் பண்ணி இதை நீங்கள் இந்த இதில் வைக்கும் போது கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கணும், இல்லைன்னா போயிடும், எகிரி வெளியே போயிடும். அதனால் அதை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கணும்.
இந்த கொட்டை எல்லாமே இதில் வந்து விதையெல்லாம் இதில் நின்றுச்சு. இப்போ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம ஆரஞ்சு ஜூஸும் போடணும். நம்ம இந்த ஆரஞ்சை வந்து மிக்சியில் போட்டு அடித்தோம்னா இந்த கொட்டையோட இது இந்த தோலோட இதெல்லாம் சேர்ந்து கசக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கசப்பு தன்மையே இருக்காது இந்த ஜூஸில். பாருங்கள், இந்த பிளேடு போட்டு நம்ம இப்போ வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் வந்து மாவு பிணைவோம். பாருங்கள், முதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து சப்பாத்தி மாவில் கொஞ்சோண்டு சர்க்கரை போடுவேன், அதனால் நான் இப்போ சர்க்கரை போடுறேன். இப்போ இந்த மாவு வந்து இதில் கொட்டிடுவோம். இப்போ முதல்ல நம்ம 2 டம்ளர் மாவு போட்டிருக்கேன், 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், ரெண்டாவது இன்னும் 1 டம்ளர் தண்ணி, அதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி, கடைசியில் வந்து நம்ம அந்த 1/4 டம்ளர் தண்ணியை தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றிக்கலாம். சப்பாத்திக்கு பிணையணுன்னா கொஞ்சம் இலகா பிணைஞ்சிக்கலாம், பூரிக்கு பிணையணுன்னா நல்லா டைட்டாக பிணையணும். பாருங்கள், இதை வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஓட்டினீங்கன்னா போதும். சூப்பராக சப்பாத்தி மாவு பிணைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம மூடி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இதில் பிணைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து உடனே கூட போடலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம இந்த பிளேடு வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ தர்பூசணி வந்து ஜூஸ் போட போகிறேன். கொஞ்சம் சின்ன பீஸாக அப்படி இதுக்குள்ளே நுழையாது, அதனால் நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான ஒரு தர்பூசணி ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இதுலேயே வந்து கேரட் ஜூஸ் போடலாம். இப்போ பாருங்கள், கேரட் ஜூஸு இதில் வந்து இப்படி நல்லா தோல் சீவி இந்த கடைசியில் உள்ளதையும் முன்னாடி உள்ளதையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம கேரட் ஜூஸும் போட்டாச்சு. அடுத்து நம்ம இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உளுந்துக்கு வந்து இந்த அளவு நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவு தண்ணி இருக்கட்டும். நம்ம மிக்சியில் போடும்போது முதல்ல தண்ணி இல்லாமல் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தண்ணி அப்படியே வச்சுருக்கேன். நம்ம வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து தான் முதல்ல ஆட்டினோம்னா நல்லாயிருக்கும். முதல்ல 2 சுற்று சுற்றி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அரைப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா தான் நல்லா வந்து முசு முசுன்னு வரும். ஒரேடியாக சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா மோட்ரு வந்து சூடாயிடும். அதனால் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுங்க. பாருங்கள், இது நைஸாக இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அரைக்கணும். பாருங்கள், இப்போ உளுந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இது ஆழாக்கு உளுந்து தான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம்.
இப்போ அரிசிலையும் இந்த தண்ணி இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாது அரிசிக்கு. இருந்தாலும் இந்த தண்ணியை நம்ம கீழே, அதாவது நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முதல் தண்ணி ஊற்றோன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இட்லிக்கு வந்து அரிசியும் அரைச்சாச்சு. இதை ரெண்டும் கலந்து நம்ம வச்சிடலாம். இந்த ஜார் வந்து இந்த இட்லி தோசை மாவுக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னும் 2 ஜார் வந்து நம்ம சட்னி, தேங்காய் அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக வேணும்னா அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.